இன்னைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம கிரியேட் பண்ண ஒரு லிவரி எப்படி நம்ம பஸ் சிமுலேட்டர் இந்தோனேஷியாவில் ஆட் பண்ணுறதுக்கு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு மோடுனா ரெண்டுத்தோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தான் இருக்குது. மோடு அண்டு லிவரி ரெண்டுமே வந்துட்டு மோடு வந்து வேறு ஒருத்தவங்க க்ரியேட் பண்ணது, லிவரி வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம் கைஸ். வாங்கம்மா பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதான் ஃபஸ்ட்டு லிவரி பார்த்தீங்கன்னா ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை ஓப்பன் பண்ணுங்கள். ஒரு சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது ஓகேங்களா. நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை ஓப்பன் பண்ண ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பஸ் மோட் லிவரி டவுன்லோட் லிங்க்னு போட்டுருக்கோம். அதை பற்றினா கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ப்ரௌசரில் எப்படி ஓப்பன் ஆகும், அந்த ஒரு இதை பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி தான் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆக ஆரம்பிக்கும். டவுன்லோட் ஆக ஆரம்பித்தாலும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பித்தோம். பாருங்கள், எனக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஒரு 10 MB தான் கைஸ் இது ஓகேங்களா. 2 ஃபைல் இருக்கிறதால தான் 10 MB பற்றி நான் கொடுத்துருப்பேன். இன்னும் கூட நான் கம்மியாக கொடுத்துருப்பேன். 2 ஃபைல் இருக்குது கைஸ், அதனால தான் நான் 10 MB வந்துட்டு கொடுத்தேன் ஓகேங்களா. இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு அங்கே போய்ட்டு நம்ம டவுன்லோட் பண்ண ஃபைல் பார்த்தீங்கன்னா இருக்குதுன்னு பாருங்கள், இருக்குது பாருங்கள். அந்த ஒரு ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்டு கேட்கும் கைஸ். பாஸ்வேர்டு வீடியோவில் ஷோ ஆகும். பார்த்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு போட்டுங்க. உங்களுக்கு ஒரு ஃபோல்டர் இருக்குது, பாஸ்வேர்டு போட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கணும். அந்த ஒரு ஃபோல்டரை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கணும் கைஸ் ஓகேங்களா. ஒரு ஃபைல் பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகும். அந்த ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதுல 2 ஃபைல் இருக்கும். அந்த ஒரு ஃபைலை காப்பி பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஒயிட் ஃபைலை காப்பி பண்ணிக்கோங்க. இன்னும் ரெண்டுமே காப்பி பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்துட்டு டாக்குமெண்ட்ஸ், உங்களோட எஜுகேஷன் ஆப்பில் டாக்குமெண்ட்ஸ்னு இருக்குதுன்னு பாருங்கள். டாக்குமெண்ட்ஸில் போய்ட்டு பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பண்ணிவிடுங்க கைஸ் ஓகேங்களா. டாக்குமெண்ட்ஸ்குள்ளார போய்ட்டு மோடுக்குள்ளார போய்ட்டுங்க. மோடுக்குள்ளார போய்ட்டு பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பண்ணிவிட்டு பேக் பார்த்தீங்கன்னா வந்துடுங்க. பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு உங்களோட மொபைலில் பஸ் கேமை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுங்க கைஸ். பஸ் கேம் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களோட இதில் இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனோடனே பஸ்ஸு வந்துட்டு நீங்கள் இருக்குங்க. இந்த ஒரு பஸ்ஸில் வந்துட்டு ஆம்பினேஷன் கீ எல்லாமே வந்துட்டு பார்க்கலாம். நம்மளோட ஃபஸ்ட்டு ஆம்பினேஷன் கீயை வந்துட்டு செக் பண்ணோம்னா இங்கிலீஷ் கட்டணும். ஃபஸ்ட்டு பஸ்ஸை பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணது சேனல் லிங்க் இருக்குது. சூப்பராக பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணியிருக்காரு. சூப்பராகவே தான் இருக்குது கைஸ் பஸ் மோடு எல்லாமே ஓகேங்களா. பஸ் மோடெலாம் சூப்பராகவே தான் இருக்குது. சூப்பர். நம்ம லிவரி பார்த்தீங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ணது, அதுவும் லிவரி சூப்பராக தான் இருக்குது. நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட்டை போட்டு விட்ருங்க. ஒன்ஸ் கமெண்ட்டை போட்டிங்கன்னா இப்போ ஆம்பினேஷன் கீ லைட்ஸு எல்லாமே வந்துட்டு பார்க்க இன்டீரியர் எல்லாமே நாங்கள் எப்படி அதெல்லாம் பார்க்குறதுன்னு சொல்லிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கைஸ். சொல்லுங்கள். முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. நிறைய பேர் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ் ஓகேங்களா. ஏகப்பட்ட பேர் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்க. அப்போ ஒயிட் வீடியோவில் பார்த்தேன், சப்ஸ்கிரைபே பண்ணல. இப்போ ஃபஸ்ட்டு ஆம்பினேஷன் கீ டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜன்னல் இந்த முன்னாடி பிளானட்லாம் ஓப்பன் ஆகிடும். ஃபஸ்ட்டு ஒரு ஆம்பினேஷன் கீயை டச் பண்ணிங்கன்னா அப்புறம் செகண்டாக இருக்கிற ஆம்பினேஷன் கீயை நீங்கள் வந்துட்டு டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒயிப்பர் இருக்குது பார்த்தீங்களா, அது பார்த்தீங்கன்னா மேலே வரும் பாருங்கள். செகண்ட் ஆம்பினேஷன் கீயை கிளிக் பண்ணுறேன். உங்களுக்கு அந்த ஒயிப்பர் பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே வரும் கீழே இருந்து. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு. செகண்டு ஆம்பினேஷன் கீ தான் அது. செகண்டாக இருக்கிற ஆம்பினேஷன் கீ டச் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துடும். அது பார்த்தீங்களா வருங்களா. இப்போ ஒரு தேர்டாக இருக்கிற ஆம்பினேஷனை கிளிக் பண்ணிங்கன்னா
உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த போர்டும் அந்த மேலே இருக்கிற ஒரு லைட்டு மாதிரி இருக்கும், அதுவும் பார்த்தீங்கன்னா போயிடும். போர்டும் அந்த லைட்டு ரெண்டுமே பார்த்தீங்கன்னா போயிடும். ஓகேங்களா. தேர்டாக இருக்கிற ஆனிமேஷன் அது இங்கே ஒரு போர்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த போர்டும் மேலே இருக்கிற லைட்டும் பார்த்தீங்கன்னா போயிடும். இதை பாருங்கள், மேலே ஒரு லைட் இருக்குதுன்னா அந்த லைட்டும் இந்த போர்டு மாரி ஒன்று போட்டு அதில் எழுதியிருக்கும், அதுவும் பார்த்தீங்கன்னா போயிடும். தேர்ட் ஆனிமேஷன் கிளிக் பண்ணால் அவ்வளோதான் கைஸ். இப்போ லைட் செட்டிங் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, லைட் செட்டிங் நைட்டில் தான் காட்ட முடியும். இன்டீரியர் பார்த்துட்டு வந்துடுங்க கைஸ். இன்டீரியர் எப்படி இருக்குன்னா சூப்பராக இருக்குது. எல்லாரெலாம் பார்த்தீங்கன்னா மாசாக பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நீங்களே பாருங்களேன், ஸ்பீக்கர்ஸு அப்புறம் இந்த லைட்டு பாருங்கள். ஸ்பீக்கர் வந்துட்டு ஒரு ஃபுல்லாக ஸ்பீக்கராக தான் கைஸ் இருக்குது, நல்லா இது இப்போ கேட்குற மாதிரி. அப்புறம் ஒரு ரெண்டு லைட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க, அது ஒரு டிஸ்கோ லைட் மாதிரி இருக்குது, அது பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நீட்டுக்கு வந்துட்டு ஸ்பீக்கர் இருக்குது. அப்புறம் சீட்ஸ் எல்லாமே ஓகே தான். அப்புறம் தண்ணி கேன் வந்துட்டு இருக்கு கைஸ், கதவுக்கிட்டே தண்ணி குடிக்கிறதுக்காக, ஓகேங்களா. அப்புறம் பெருசாக ஒரு டிவி பார்த்தீங்கன்னா வச்சுருக்காரு, சூப்பராக எல்இடி டிவி. அப்புறம் அப்படியே நீங்கள் கேபின் வந்துட்டிங்கன்னா ஸ்டேரிங்கு மற்ற அப்படி தான் பார்த்தீங்கன்னா இருக்கும். சூப்பராக தான் கைஸ் இருக்குது ஸ்டேரிங்கு இது மற்றது எல்லாமே உள்ளார. இப்போ லைட் செட்டிங் பார்க்கலாங்க, ஓகேங்களா. இப்போ லைட் செட்டிங்கை பார்க்கலாம், மற்றது எல்லாமே ஓகேவாக தான் இருக்குது. இப்போ லைட் செட்டிங்கை பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. லைட் செட்டிங்கும் சூப்பராக தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு அவர். எனக்கு தெரிஞ்சு ஓகே தான், பஸ் மோட்லாம் ஓகே தான், லைட் செட்டிங்கும் சூப்பராக தான் இருக்குது. லைட் செட்டிங் உள்ளாரே தான் அதிகமாக கொடுத்துருக்காரு, வெளியே அவ்வளோக்கா இல்லை, கம்மியாக தான் இருக்குது. உள்ளார பார்த்தீங்கன்னா நிறைய மாடல்லாம் கொடுத்துருக்காரு லைட் செட்டிங்கு. உள்ளார வெளியே அவ்வளோக்கா இல்லை, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இருந்தாலும் ஓகே கைஸ், போதும் வெளியே இருக்கிற லைட்டு. ஆனால் உள்ளார பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குது இன்டீரியரு, ஓகேங்களா. பாருங்கள் லைட்டை பாருங்களா, வெளியே அந்த வெளி சைடு மட்டும் லைட்டு, கீழே அந்த இதில் பார்த்தீங்கன்னா எரியுது இந்த ஹெட்லைட்டில். அப்புறம் அந்த கண்ணாடியில் எரியுது ஒய்ப்பர் போட்டிங்கன்னா. அப்புறம் பேக்கில் வந்துட்டு கீழே வந்துட்டு அது ஒரு டிஸ்கோ லைட் மாதிரி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு. அப்புறம் அந்த முருகர் லைட்டு ஒரு ரெட் கலரில் பார்த்தீங்கன்னா இருக்குது பார்த்தீங்களா, அது பார்த்தீங்கன்னா பிரேக் பிடிச்சாலே அது வந்துட்டு எரியும். அப்புறம் கீழே வந்துட்டு டிஸ்கோ லைட் சொன்ன பார்த்தீங்கன்னா அது கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் டிஸ்கோ லைட்டு வந்துட்டு கீழே கொடுத்துருக்காரு. இப்போ இன்டீரியர் உள்ளார பார்க்கலாம் கைஸ். உள்ளார இன்டீரியர் எப்படி இருக்குன்ட்டு பாருங்க கைஸ். இன்டீரியர் வந்துட்டு சூப்பராகவே தான் இருக்குது. இன்டீரியர் லைட்டு பாருங்கள், வந்துட்டு ஒரு பாக்ஸ் மாரி ஒன்று இருக்குது கைஸ், அது வந்துட்டு சுற்றுற மாரி கொடுத்துருக்காரு. அப்புறம் ஒரு ஹேட் பீட் மாரி ஒன்று இருக்குது. அப்புறம் ஸ்பீக்கர்ஸில் லைட் எரியிற மாரி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு. ஸ்பீக்கர் சுற்றி ரெட் கலர் லைட் எரியிற மாரி. அப்புறம் இந்த ஒரு டிஸ்கோ லைட் மாரி உள்ள ரெண்டு கொடுத்துருக்காரு. அப்புறம் வந்துட்டு ஒரு ஹார்ட் பீட் மாரி போகிற மாதிரி கிரீன் கலரில் ஒன்று ரெட் கலரில் ஒன்று கொடுத்துருக்காரு. அப்புறம் சீட்ஸ் எல்லாமே சொன்ன மாதிரி தான் நல்லா தான் இருக்குது. அப்புறம் கீழே வந்துட்டு ஏதாவது லைட்டு கொடுத்துருக்காரா? இல்லை கீழெல்லாம் எதுவுமே சீட்ஸ் லைட் இல்லை, லைட் கொடுக்கல. மேலே மட்டும்தான் ஒன்ஸ் லைட் கொடுத்துருக்காரு. அப்படியே நீங்கள் உள்ளார போனீங்கன்னா அங்கே இதுட்டு ஒரு லைட்டு பார்த்தீங்கன்னா இருக்கும், அந்த ஒரு லைட்டு சூப்பராகவே இருக்கும். நான் உங்களுக்கு காட்டுற பாருங்க. கேபினில் அவ்வளோக்கா லைட் இல்லை கைஸ், கேபினில் பார்த்துட்டேன், கேபினில் அவ்வளோக்கா லைட் இல்லை, பாருங்கள் நீங்களே. கேபினில் அவ்வளோக்கா லைட் கொடுக்கல, ஒரு 2-3 லைட்டு தான் கொடுத்துருக்காரு. அப்புறம் அப்படியே உள்ளார வந்தீங்கன்னா டிஸ்கோ லைட்டு, அப்புறம் இந்த இதுட்டு வந்து ஒன்று கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் உள்ளார போனீங்கன்னா அதே தான் கைஸ், சொன்னதே தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு. சூப்பராக தான் கைஸ் இருக்குது, ஓகேங்களா. A few moments later.
நல்ல மனிதன் ஓரவதாரம் உள்ளத்தின் கண்ணுக்கு நூறவதாரம். எல்லா துணிஞ்சுதான் இறங்குன சோலோவா சவுதியாவே அழுக வந்தாலும் அழுகலையே, கண்ணா மூடி நானும் தூங்கலையே, கஷ்டம் இருந்தாலும் காட்டிக்கல, தப்பே செய்யாம மாட்டிக்கிறேன். முதுகு பின்னால பேசுற நான் எல்லாம் மூஞ்சி முன்னால பேச மாட்டா, பேசுன வாய நீ அச்சு வச்சாலும் மூட்டு சும்மா இருக்க மாட்டா. இறங்கி நான் அச்சா போஸ்ட்மார்ட்டம் பண்ணவே தேவையில்லேடோ, பாட்டு பாட்டெல்லாம் தனித்தனியா பிரிச்சு வைப்பேன், டாக்டருக்கு வேலை இல்ல. என்ன எவனாச்சும் செட் பண்ணா மறுநாள் செதட்டிடுவேண்டோ, சந்திரி பண்ணாம மக்கள் ஒட்டி வலி கூட கொஞ்சம் நேரம் இருக்கும், உழஞ்சொன்ன வார்த்தை இது வாழும் வர வலிக்கும். போதி மரத்தை போல புத்தன் நினைச்ச மரம் போலி மரமாய் ஆனதென்ன, 10 தலைமுறைக்கு காவல் காப்ப வரும்